அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். அன்பு ஆண்மனை கொண்ட நம்மவர்களே, சன்மார்க்க அன்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல ஆண்டவர்களால் நீண்டாயில் நிறைச்செல்வம், உடல் நலம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வள்ளல் பெருமான் 25/1867 பசி இல்லாமல், பசியால் யாரும் உயிரை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்திய தர்மசாலையை ஆரம்பித்தார். அதில் தடையில்லாத ஆகாரம், 3 வேலை தடையில்லாத ஆகாரம் கொடுத்தார். எந்த நேரத்திலும் தடை இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி அணுக தொண்டர்கள்கிட்ட கட்டளையிட்டார். எந்த முன்னிட்டும் ஆகார குறைய இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்படியா போயிட்டு இருக்கு, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இரவு ஒரு 30 பேருக்கு தான் ஆகாரம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் ஒரு 20-25 பேர் தான் இருக்காங்க. சரி, இது சரியாயிடும்னு சொல்லி கல்பட்ட ஐயா இரவு ஒரு 8 மணிக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்க போகிறாரு. அப்போ திடீர்னு ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. எங்கேருந்து தெரியல. இது ஆண்டவனுடைய சோதனை. திடீர்னு வந்துட்டாங்க. கல்படையாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன செய்யறது? 30 பேர் ஆகாரம், 130 பேர் எப்படி சாப்பிட முடியும் சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டார். சரி, பெருமான்கிட்ட போய் சொல்லும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான்கிட்ட, ஐயா, இதுபோல் 30 பேருக்கு தான் ஆகாரம் இருக்குது, ஒரு 100 பேர் திடீர்னு வந்துட்டாங்க, இப்போ ரெடி பண்ணான்னு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா? சரி போங்க அப்படின்றார். சரி போங்க, இதை வரேன் அப்படின்னார். அவர் போயிட்டார். போனோடனே ரெடி பண்ணுங்க அப்படின்னார். எல்லாருக்கும் இலையை போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. சரி, நான் சாதம் வைக்கிறேன், நீங்கள் சாம்பார் போட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டார். கல்பட்டையை சாம்பார் போட்டு போகிறாரு, சாதம் வச்சுட்டே போகிறார். வள்ளல் பெருமான் தன்னுடைய கரத்தால் அன்னம் வழங்கியது 3 இடத்துல. முதல்ல வடிவடி அம்மன் கோவில் திருவீட்டூரில், அதுக்கு அடுத்தது சிதம்பரம் கும்பாபிஷேகத்தில், 3வது முறையாக தர்மசாலையில் அவர் கையாலே உணவு அளித்தது. அப்போ அந்த 130 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு சாதமே மீதி இருக்குது. சபையில் இருக்கிறவங்க எல்லாம், தர்மசாலையில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் அவர் மட்டும் வச்சுட்டே போனார், சாதம் அப்படியே இருக்குது, சாதம் ஆகலை அப்படின்னு. அப்புறம் இவர் என்ன பண்ணார், நாங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க. சரி சரி, எல்லாம் போய் நித்திரைக்கு போங்க அப்படின்ட்டார். அவர் கையை வச்ச போது அந்த உணவு அச்சய பாத்திரம் மாதிரி ஆகிப்போச்சு. மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் காட்டில் இருப்பாங்க. காட்டில் இருக்கும்போது அங்கே எந்த ஆகாரமும் கிடைக்காது, காய்கனிகளை தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திரௌபதி என்ன செஞ்சாங்க, சூரியன் நினைச்சு தவம் பண்ணாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் காய்கறியை சாப்பிட்டு இருக்குது, நாங்கள் உணவுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி தவம் பண்ணாங்க. உடனே சூரிய பகவான் வந்தார். என்னம்மா குறை அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சாமி, காட்டில் எதுவும் சமைக்கிறதுக்கு இல்லை, ஒரு வேளை கூட உணவு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் ஒரு பாத்திரம் தரேன், அதை வச்சுக்க,
அதில் வந்து சாதம் ஒரு நாளைக்கு ஒரு முறை சாதம் வரும். அதை எடுத்து எல்லாருக்கும் எவ்வளோ பேர் வந்தாலும் நீ விநியோகம் பண்ணலாம். ஆனால் நீ சாப்பிட்டுன்னா அதோட வராது அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்க, நான் எப்பயும் கடைசியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பாத்திரத்தை வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு நாள் பகல் உணவு மட்டும் அவங்களுக்கு அந்த அட்சய பாத்திரத்துலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது துரியோதனன்கிட்ட ஒரு ரிஷி என்ன பண்ணார், தன்னுடைய சீடர்களை அழைச்சிக்கிட்டு போனார். 100 சீடர்கள் போன உடனே அவர் வீட்டில் இருக்கிறாரு. உடனே சமையல் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் நல்ல முறையில் கொடுத்தாரு. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே துரியோதனா, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னார். எனக்கா? அவருக்கு தான் எல்லா செல்வமும் இருக்கு, வீட்டில் இருக்கிறாரு, சொகுசாக இருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனது தம்பிமார்கள் வந்து காட்டில் இருக்கிறாங்க, பஞ்ச பாண்டவர்கள். அங்கே போய் நீங்கள் ஒருவேளை உணவு அருந்தி விட்டு போனால் நன்றாக இருக்கும் அப்படின்னார். ஏதாவது வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. காட்டில் இருக்கிறவங்க எப்படி 100 பேருக்கு சாப்பாடு போட முடியும்? அவங்களே ஒரு வேளை சாப்பிட்ருக்காங்க. துரியோதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், அவங்க சாப்பாடு போட முடியாது, இவங்க போன உடனே சாப்பாடு போடலாம் சாபம் கொடுத்துருவார் ரிஷி. அந்த சாபத்தில் அவங்க வந்து மாட்டிக்குவாங்க. அப்போ இன்னுமே அவங்க இந்த பக்கமே வர முடியாது. அந்த சாபத்தை கழிக்கவே பல வருஷம் ஆகும். ஆயுள் காலம் வரைக்கும் கூட சாபம் கொடுத்துருவாங்க சில பேர். அதனால் இப்படி ஒரு உள்நோக்கம் வச்சு ஒரு, அதாவது குரோதம்வாங்க, காம குரோதன்றாங்க, அந்த மாதிரி குரோதம் வச்சு இந்த குரோதத்தோடு அனுப்பிச்சி விட்டார் அவர். இதோட தர்மனுடைய வாழ்க்கை காலி அப்படின்னு நினச்சிட்டு துரியோதனன் நல்லா சந்தோஷமாக இருக்கார். இவங்க போனாங்க காட்டுக்கு. ராஜாக்களும் வாங்க வாங்கன்னு சொல்லி உபசாரம் பண்ணி உட்கார வச்சாங்க. இவங்க சாப்பிட்டு முடிக்கவும் இவங்க போகவும் கரெக்டாக இருந்தது. திரௌபதிக்கு ஒன்றுமே புரியல. கல்பட்டையை எப்படி கஷ்டப்பட்டாரோ தர்மசாலையில், அதுபோல் பாரத கதையில் திரௌபதி கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க தர்மர்கிட்ட, சாமி என்ன செய்யறது, உங்களுக்கு உணவு கொடுக்கணுமே, என்ன செய்யறதுன்னு கேட்குறது. அவர் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்கிறார். நாளைக்கு மதியம் தானே உணவு வரும், இப்போ இடையில வராது, என்ன செய்யலாம் அப்படின்னு இவங்க யோசனை பண்ணும்போது பக்கத்தில் ஒரு நதி இருக்குது. அதில் போய் நாங்கள் குளிச்சுட்டு வந்துடுறோம், நீங்கள் சமையல் ரெடி பண்ணுங்கன்னார் ரிஷி. சரிங்கன்ட்டாங்க. இவங்க போயிட்டு குளிக்கிறாங்க. அப்போ இவர் என்ன, அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, சூரியனை நினச்சி வழிபாடு பண்ணுறாங்க. சூரிய நாராயணா சூரிய நாராயணா சூரிய நாராயணா சூரிய நாராயணான்னு அவங்க தாவம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஊண்டி தாவம் பண்ணுறாங்க ரொம்ப ஒரே நிலையாக. ஏன்னு கேட்டால் ரிஷி வந்து சாப்பிட கொடுத்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், அம்மா நான் சொன்னது தான், ஒரு வேலைக்கு தான் நீங்கள் அன்னம் எடுக்கணும்னு சொன்னது ஒரு வேலை தான், மறுபடியும் அதை மாற்ற முடியாது. அந்த அட்சய பாத்திரத்தில் ஒரு ஓரமாக ஒரு பருக்கை இருக்குது, ஒரே ஒரு சோறு, அது பருக்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு பருக்கை சோறு இருக்குது, ஓரத்தில் ஒட்டின்னு இருக்குது. அந்த ஒரு பருக்கையை உங்கள் வாயில் போட்டு தண்ணி குடிங்க, தண்ணி குடித்த உடனே அவங்க 100 பேரும் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாத்திரத்தை நிமித்தி பார்த்தாங்க. ஒரு ஓரத்தில் ஒரு பருக்கை இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, அதை எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டாங்க. ரிஷியெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க எல்லாம். இவங்க சாப்பிட்டு உக்காந்துக்கிறாங்க. வந்த உடனே சாமி சாப்பிடுங்களேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு சாப்பிட வேணாம்மா, எல்லாம் இப்போ தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது, நாங்கள் எங்கம்மா சாப்பிட்றது, பசியே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ராஜாக்களையும் கூப்பிட்டு அவங்க கேட்டாங்க, என்னப்பா உங்களுக்கு வேணும், ஒரு வரம், உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னாரு. எங்களுக்கு ஒன்றும் வேணாம், நான் இந்த பாரத போரில் நாங்கள் 5 ராஜாக்களும் யாரும் உயிரை இழக்கக்கூடாது. அப்படி ஒருவன் உயிரை இழந்தால் நாங்கள் 4 பேரும் அவங்க கூடவே உயிரை விட்டுருவோம். அப்படி எங்களுக்குள்ள சகோதர தத்துவம், சகோதர பாசம்
ஆகையினால இந்த பாசமான நாங்கள் ஐவரும் உயிர் சேதம் இல்லாமல் நாட்டை ஆள வேண்டும். இந்த பாரத போரில் எங்களுக்கு உயிர் சேதம் வரக்கூடாது, இந்த காட்டிலையும் வரக்கூடாது அப்படின்னு கேட்டார் தர்மர். அப்படியே கொடுத்துட்டேன் போ அப்படின்ட்டார். அப்படியே கொடுத்துட்டேன்பா அப்படின்ட்டு. அப்போ சாப்பாட்டை போட்டு வரத்தை வாங்காமல் குரோதமாக இவங்களை அழிக்கணுன்ற எண்ணத்தோடு துரியோதனை அனுப்பி வச்சான். ஆனால் இறைவன் என்ன பண்ணான்? எந்த செலவுமே இல்லாமல் வரத்தை வாங்கிட்டான். செலவு இல்லாமல் வரத்தை வாங்கிட்டான். அதான் வள்ளலார் சொல்லுவார், வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டேன் அப்படின்னா. ஆண்டவன் சொல்கிறாரா, உன்னால் ஒரு ரூபா கூட எங்களுக்கு வேணாம்பா, ஒரு ரூபாய் இல்லை, ஒரு பைசா, நெய்யா பைசான்னு சொல்லுவாங்க, அது கூட எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நாம் நல்லதை நினைக்கும் போது நல்லதே நடக்கும், தீயதை நினச்சா தீயதான் நடக்கும். துரியோதனன் மாதிரி இந்த இது நடந்த கதை பாரதத்தில். அதே போல் தர்மசாலையிலையும் நடந்த கதை. அப்போ ஒரு இடத்துல சொல்கிறார் பெருமான், கலை உயர்ந்த கற்பனையே நிலையான கொண்டாடும், கலை உயர்ந்த கற்பனையை நிலையாக கொண்டாடும், கண்முடி பழக்கமெல்லாம் மண்முடி போக. ஏன்னு கேட்டால் திரௌபதி என்ன பண்ணாங்க? எந்த சிலையும் போய் பார்த்தவங்க கும்பிடல, எந்த சிலை வழிபாடும் பண்ணல, கண்ணை மூடி ஊன்றி தவம் பண்ணாங்க. அதான் சொல்கிறார், கலை உயர்ந்த கற்பனையே. அது கலையை, அந்த கலையை ஆரம்ப காலத்தில் மனுஷன் பகுத்தறிவு இல்லாத காலத்தில் பயபக்தி வருவதற்காக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். கலை உயர்ந்த கற்பனையை நிலையென கொண்டாடும். அந்த இடத்துல நிலை, அதுதான் அதே நிலை, அதே தான் நம்ம என்னமோ நீ 90 பங்கு அதுதான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். 10 பேர் மட்டும்தான் இறைவன் நம்முள்ள இருக்கிறான்னு தெரியுது. அதான் 10% பேர், 10 பேர்னு சொல்லலாம். நம்ம மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்கோமோ அதில் 10% பேர் மட்டும்தான் இறைவன் என்னுள் இருக்கின்றான் அப்படின்னு இருக்கிறாங்க. எவ்வளோதான் இருக்கிறான், என்னுள்ளே அமர்ந்திருக்கிறான், என்னுள்ளே கணிந்திருக்கிறான், என்னுள்ளே விழித்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறவங்க 10% பேர். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சில பேர் மௌனம் இருந்தால் இறையருளை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறாரு, மௌனம் என்பது ஒரு மேஜிக் அப்படின்றார், அடுத்தவங்களை ஏமாத்துற வேலை அப்படின்றார். ஏன்னு கேட்டால் ஆண்டவன் கொடுத்த வாய் பேசுவதற்கு, நல்லதை நினைப்பதற்கு, இறைவனை உணர்வதற்கு மிக மிக ஒரு முக்கியமான பொருளை 6வது அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டுமே கொடுத்தான் இறைவன். அப்படி கொடுக்கும்போது நீ மௌனம் சொல்லி பேசாமல் இருக்கும்போது என்ன ஆகும்? சக்தி கூடுன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லலை. இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மௌனமாக இருன்றது தவம்தான். நீ அரை மணி நேரம் இருக்கிறியோ, 1 மணி நேரம் இருக்கிறியோ, 1/4 மணி நேரம் இருக்கிறியோ, 5 நிமிஷம் இருக்குது, அதுதான் மௌனம்ன்றார். மௌனமாக தான் நம்ம இருக்கிறோம், மௌனமாக தான் நம்ம அப்படியே நம்ம உள்ளே இறைவன் இருக்கிறான், சிற்சபையில் இருக்கிறான் அப்படின்னு நம்ம மௌனமாக பார்த்துட்டே இருக்கிறோம். அதை தான் அவரும் மௌனம் சொல்கிறார். மௌனம்னா வாழ்நாள் பூரா பேசாமல் இருக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் எடுத்த பிறவி அனைத்திலையும், அனைத்து உயிர்களிலும் நாம் பேசலை, ஓமையாக தான் இருந்தோம். அதில் இங்கே பேசணும், பேசி 4 பேருக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும், 4 பேருக்கு நல்வழி வர்றதுக்கு நாம் வழிகாட்டியாக இருக்கணும். நம்ம பேசாமல் உட்காந்துருப்போம், ஒருத்தர் எங்கே இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்பார். அப்போ என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துல யாரும் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தனியாக ஒரு மரத்தங்கரை உட்காந்துக்கிறோம், ஒரு வழிபோக்கர் வராரு, நான் பேச மாட்டேன்னு சொல்லி நீங்கள் தலையாடிட்டு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? என்னடா இருந்து வாய் இருந்தால் அந்த ஆள் சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஏன்னா போகிறவங்களுக்கு ஒரு வழி சொல்கிறது கூட அந்த வாய் வேணும். ஆனால் மானுவத்தில் நீ மனசில் நினைப்பேன், என்னடா இருந்தாலும் தப்பாக போகிறாரு வழி, இந்த வழி போகிறதுக்கு அந்த வழி போகிறாருன்னு நீ மனசில் நினைப்பேன். அப்புறம் அப்படின்னு ஓமை மாதிரி தான் கை காட்டணும். அப்போ ஏன் ஊமைன்னு பிறகுறதே ரொம்ப கஷ்டம்தான், அது பாவ செயல். ஊனமுற்று பிறகுறதும் பாவம்தான். ஆனால் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி நாம் நல்லா பிறந்து நல்லபடியாக இருக்கும்போது, அனைத்து அவயங்களும் நல்லா இருக்கும் பொழுது
நாம் ஏன் மௌனமாக இருக்க வேண்டும்? எதுக்கு மௌனம்னா, சில விஷயங்களுக்கு பேசாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஒருத்தன் பேசுறது சரியில்லைன்னா நாம் பேசாமல் இருக்கணும், அது பேர் தான் மௌனம். சில பேர் அவங்க மாட்டில் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கூட இருப்பாங்க. அப்புறம் திரும்ப அவங்களால பேசவே முடியாது. பேசினாலும் குழந்தை மாதிரி பேசுவாங்க, பேச்சே புரியாது. இறைவன் கேட்குறானா, மனிதனை விட உலகத்தில் உயர்ந்த தெய்வம் எது? தெய்வ பிறவியே நீதான். தனிப்பிறவி, தெய்வ பிறவி, மனித பிறவி, இந்த பிறவி எடுத்துட்டு இன்னும் காட்டகத்தார் மாதிரியும் கர்ம செய்கிறவர் மாதிரியும் இருந்தால் இறைவன் நம்ம கண்டு வெட்கப்படுவானா, அவனே சிரிப்பானா நம்மளை பார்த்து. இறைவனே நம்மை பார்த்து சிரிப்பானா. நம்ம உடம்புல பஞ்சாட்சர மந்திரம்னு இருக்கு. நமச்சிவய அப்படின்னா தூளம் உடம்பு, நமச்சிவயன்னா தூள உடம்பு. சிவய நம, சிவய நம, சிவய நமன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிலர். அது சூட்சும உடம்பு. உருவம் மட்டும் இருக்கும், ஆனால் உள்ள எதுவும் எலும்பு சதை எதுவுமே இருக்காது. சூட்சமாக அந்த திரையில் படம் நினைக்கிறாங்களே, அது அந்த நிழல் தானே வருது, அவங்க உடம்பா வருது. ஆனால் உடம்பு வர மாதிரி தெரியுது. நம்ம சினிமா பார்த்தாலும் சரி, டிவியில் பார்த்தாலும் சரி, நம்ம உடம்பு தெரியுது. ஆனால் அதில் உடம்பு தெரியாது. உடம்பு இல்லை, அது நிழல் படம். அதுதான் இப்போ ஒருத்தர் நாடகத்தில் கொஞ்சம் வில்லனாக நடிக்கிறார். அவரை நேரில் பார்த்த உடனே ஒரு அம்மா அவரை அடிச்சிடுது. ஏன்னு கேட்டால், நீ ரொம்ப வில்லனாக நடித்து குடும்பப்படுத்தினேன், அந்த குடும்பத்தையே குடும்பப்படுத்திட்ட அப்படின்னு அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இது இப்போ நடந்தது, அடிச்சு. அப்போ நிழல் அந்த திரையில் நடக்கிறது உண்மைன்னு நினைக்குது அந்த அம்மா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ மறைந்த முதல்வர் மக்கள் திலகம்னு சொல்லுவாங்க, அவர் நடிக்கிற ஒரு படம். அதில் நம்பியார் அவரை சுற்றுவார். அப்போ குருவிக்காரங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இது திருவண்ணைநல்லூரில் நடந்தது. படம் பார்த்துட்டு இருக்கும்போது கீத்து கொட்டாப்ப இவர் சுடும்போது இவர் என்ன பண்ணார், அந்த குருவிக்காரரு டப்புன்னு எடுத்தாரு, நம்பியாரை குறி வச்சு சுட்டார். திரை பிடிச்சிட்டு எரியுது. அப்புறம் ஓடி எல்லாரும் திரையை அணைச்சிட்டு அதை தீ அணைச்சிட்டாங்க. இல்லைன்னா அது கூரை கொட்டா பெரிய விபத்து நடந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நேச்சராக வர மாதிரியும் பேசுகிற மாதிரி இவர் சுட போகிற மாதிரியும் அந்த நரிக்குற மக்கள் அவ்வளோ ஒரு பக்தி அவர் மேலே பாசம். இது அதை தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் கலை, இது ஒரு கலை, இதையே கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ புரியுங்களா சொல்கிறது? சிலையும் ஒரு கலை தான். இந்த சிலை நம்ம காப்பாற்றும். சித்தர்களே சிறந்தவர் சிவவாக்கியர் சொன்னார், என்ன நட்டக்கல் பேசுமா அப்படின்னார். இது எதுக்கு வச்சாங்க? பயபக்தி வருவதற்காக. ஏன்னா மூடர்களாக அநீதி செய்வர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் அது இருக்க வேண்டும் என்பதனால அதை பயபக்திக்காக செய்தது நம் முன்னோர்கள். அதனால் சிவைய நம அப்படின்னா சூட்சம மந்திரம். இதையே உபதேசம் பண்ணியிருந்தா உடம்பு சூட்சமாகும். அப்படிலாம் செஞ்சவர் தான் சிவாய நம. எல்லா செல்வங்களும், எல்லா தர்மச்சாலை கட்டினது, ஞானசபை கட்டினது எல்லாத்தையும் செஞ்சிட்டார். அப்புறம் சிவைய நம சூட்சமத்துக்கு வந்துட்டார். இது ஆரம்பத்திலே ரெண்டையுமே அவர் கடைபிடிச்சிட்டார், சிவாய நம சிவைய நம. அப்புறம் சூட்சம் ஆகி போச்சு. நமச்சிவாய தூளம் ஆரம்பம், தூள உடம்பு. வடலூர் உத்தர ஞான சிதம்பரம், தில்லை சிதம்பரம் பூர்வ ஞான சிதம்பரம். பூர்வம் இந்த காலத்துல இருந்து, ஆரம்ப காலத்துல இருந்து அப்படி இருக்கு. இதுக்கு ஒரு பொருத்தமும் இருக்குது. பூர்வம் என்பது தெற்கு, தெற்குக்கு பேர் பூர்வம். வடலூருக்கும் தெற்கே இருக்கிறதுனால அது பூர்வம். உத்திரம் என்பது வடக்கு. உத்திரம் எங்க இருக்குது? வடலூர் வடக்கு இருக்குது, சிதம்பரம் தெற்கு இருக்குது.
அப்போ உத்திரனான சிதம்பரம், இது பேர் உத்திரனான சிதம்பரம் தான் சொல்கிறார். தில்லை தென் சிதம்பரம், வடலூர் வட சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு பொருத்தம் ஒன்று இருக்குது. இந்த வடலூர் சபையை அமைக்கும் போது அவருக்கு சரியான பொருத்தத்தை ஆண்டவன் கொடுக்குறான். ஏன்னா இது சிதம்பரத்தில் அமைய வேண்டியது. அங்கே உள்ள பெரியவங்க ஒத்துக்காததுனால, அவங்க ஒப்புக்கொள்ளாததுனால இங்கே பெருவெளியாக வந்துடுச்சு. இந்த வடலூருக்கும் கிழக்கே பார்த்தீங்கன்னா கடலூர் திருப்பாப்புலியூர் பாடலேஸ்வரர் கோவில். வடலூர் ஞான சபைக்கும் கிழக்கே பாடலீஸ்வரர் கோவில். வடலூருக்கும் மேற்கே விருத்தாசலம் திரு நறுமுதுகுன்றம் விருத்தீஸ்வரர் கோவில், பிரசித்தி பெற்ற கோவில், பாடல் பெற்ற கோவில். பாடல் பெற்ற கோவில் பிரசித்தி பெற்றதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில்னு அர்த்தம். அது திருப்பதின்னு தான் சொல்லுவாங்க. இது பாடல் பெற்ற கோவில். ஆனால் திருப்பதி மாதிரி பழமையான கோவில் தான். இது சக்பந்தி எப்படி அமைது பாருங்க. கிழக்கே பாடலீஸ்வரர், மேற்கே விருத்தீஸ்வரர், தெற்கே தில்லை நடராஜர், தெற்கே கிழக்கே திருவதிகை வீரரெட்டீஸ்வரர், பன்ருட்டி திருவதிகை. இப்போ 4 திசையிலையும் ஈஸ்வரன் கோயில் தான் இருக்குது. வடலூருடைய ஞானசபையினுடைய சக்பந்தி பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் ஈஸ்வரன் கோயில் தான் இருக்குது. இதுதான் சரியான பொருத்தம் அப்படின்னு சொல்கிறார். அதான் ஒரு பாட்டில் கூட சொல்லுவார், உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் எவருக்கு பொருந்துமோ அப்படின்னு. அதுபோல இப்போ இந்த சபை அமைஞ்செல்லாம் இறைவனுடைய அருளால் கணக்க கிழக்கு மேற்கு வடக்கு எல்லாம் சிவன் ஆலயமாக, நடுவே ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய உருவமற்ற கோவில், உருவம் இல்லாத கோவில், அருவமான இறைவனை நாம் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இதுதான் வடலூர் ஞான சபை. இப்பொழுது மஞ்சள் காமாலை நோய் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுன்னு கேட்டால், உடம்பு உஷ்ணம் ஆகும்போது, பித்தம் அதிகமாகும்போது அந்த நோய் வரும். அதுக்கு கரிசாலை ஒரு அரை கைப்பிடி, ஒரு கைப்பிடி தேவை, அரை கைப்பிடி, கீழா நெல்லி அரை கைப்பிடி, இதை நல்லா சுத்தம் செஞ்சு மை போல் அரைச்சி வெள்ளாட்டு பாலில் குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தையா இருந்தால் ஒரு பாலாடை, 10 வயசு குழந்தையா இருந்தால் ஒரு 3 பாலாடை, பெரியவங்களாக இருந்தால் ஒரு 50 மில்லி சாப்பிடணும். ஏன்னு கேட்டால் கீழா நெல்லி உஷ்ணத்தை தணிக்கும். சிலருக்கு ஆஸ்மா இருந்தால் கூலிங் ஆகிடும் உடம்பு. அப்போ கரிசாலை கல்லீரலை குணப்படுத்தக்கூடியது. கீழா நெல்லியும் கல்லீரலை குணப்படுத்தும். கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை சரியாச்சுன்னா கிட்னி நல்லா வேலை செய்யும், பசி எடுக்கும். அதனால் இந்த நேரத்தில் இப்பொழுது இதை சாப்பிடலாம். வாரம் ஒரு 2 நாள் இல்லை வாரம் ஒரு நாள் சாப்பிட்டே வந்தோம்னா இந்த மஞ்சள் காமாலை என்ற ஒரு கொடிய நோய் வராது. வருமுன் காக்கிறதுக்கு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் எந்த பக்க வழியும் கிடையாது. ஆட்டுப்பால் சேரும்போது இன்னும் உடம்பு நல்ல அருமையாக இருக்கும். எவ்வளோ ஒருத்தர் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்க வெறும் ஆட்டுப்பாலே 48 நாள் சாப்பிட்டாங்கன்னா பேரறிவாளி ஆகிடுவாங்க. எந்த நோயும் அவங்கக்கிட்ட வராது. நம்முடைய தேசத்தந்தை கூட வெள்ளாட்டு பாலும் மல்லாட்ட பயிரும் தான் சாப்பிட்டார். ரெண்டுமே சரியான ஒரு சத்து அவருக்கு. அதனால்தான் அவர் மெலிந்த உடம்பாக இருந்தாலும் அறிவு பல மடங்கு வேலை செஞ்சுது, சாந்தம் தழும்பியது. தேசத்தந்தை இப்போ இன்னைக்கும் நாம் இல்லாத இடமே கிடையாது. எந்த ரூபா நோட்டு எடுத்தாலும் அவர் தான் இருக்கார்.
அவரே வந்து வெள்ளாட்டு பாலும் மல்லாட்ட பயிரும் தான் தினமும் சாப்பிட்டதாக வாழ்க்கை வரலாறு சொல்லு நிறைய சான்று சொல்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிந்த கருத்தை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தேன் எல்லாம் வல்லாந்தனை ஏத்து. திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம்.